ஹாய், முட்டை மிட்டாய் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் என் கிளைண்ட்டுக்கு செஞ்சு கொடுக்குற ரெசிபி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினவங்க கண்டிப்பாக மறுபடியும் வாங்குவாங்க. இது அவ்வளோ நல்லாயிருக்கும். வாயில் வச்சா மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். நான் வந்து 3 மினிட்ஸ் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கும் வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நானும் இப்போ தான் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி கிளைண்ட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணுறது, எந்த மாதிரி கிளைண்ட்ஸை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, அது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து முட்டை மிட்டாய் பண்ணுறதுக்கு பால்கோவா 200 கிராம். இதோட ஓவரால் மெஷர்மெண்ட் எப்படி வரும்னா 600 கிராம்ஸ் வரும். டோட்டலாக எடுக்கும்போது நான் 600 கிராம்ஸ்க்கு இந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பால்கோவா 200 கிராம். பால்கோவா வந்து நான் எப்போவுமே பால் வாங்கி அதை நல்லா காய்ச்சி அதுலேருந்து பால்கோவா எடுப்பேன். நீங்கள் வந்து அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா வந்து கடைகளெல்லாம் விற்கிறாங்க அன்ஸ்வீட்டட் பால்கோவா, அதுதான் நான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. அது கூடயே 50 கிராம் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டு கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பாதாம் ஆட் பண்ணுங்கள். பாதாம் ஆட் பண்ணாமல் ஒரு சிலர் செய்கிறாங்க. அதோட டேஸ்ட்டுக்கும் இதோட டேஸ்ட்டுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாதாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரிச்சாக இருக்கும். அது கூடயே வந்து 50 ml நெய், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. 6 முட்டையாக ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடயே வந்து 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து கரையிலன்னு நினைக்க வேண்டாம். நம்ம அடுப்பில் வச்சு இதை குக் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். அப்போ அந்த சுகர் வந்து கரைஞ்சிடும். 2 பிஞ்ச் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் வந்து சால்ட்டு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கூடும். திக்னஸ் கொஞ்சம் வரும்போது நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நல்லா நெய் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நெய் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நல்லா நெய் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த திக்கான பேட்டரை வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஈவனாக அதை ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக பாதாம் வந்து மேலே கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஓவனில் செய்கிறேன். 160 டிகிரி வந்து ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை உள்ளே வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் கழித்து செக் பண்ணி பாருங்கள். மேலே கோல்டன் கலர் வந்தால் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சுன்னா கீழே இறக்கிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இன்னும் நெய் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆறுனதும் கட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குக்கரில் பண்ணுறாங்க, நம்ம கேக்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கீழே ஸ்டாண்ட் வச்சுட்டு அதையும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 30 மினிட்ஸ் வைக்கலாம். கோல்டன் கலர் மேலே வந்துருச்சுனாலே வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சுன்னா கீழே இறக்கிட்டு நெய் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைண்ட்டுக்கு நானும் இதை பேக் பண்ணி அனுப்பிட்டேன். ரொம்பவே நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. இதோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா